இன்றைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய பிற மாநிலங்களை விட தமிழ்நாடு அரசு சிறைத்துறை ஒரு முன்மாதிரியாக திகழ்ந்து கொண்டிருக்கிறது. சிறைவாசிகளுடைய சீர்திருத்தத்திலும் மறுவாழ்வுக்கான முன்னெடுப்பிலும் சிறைவாசிகளுடைய நலனிலும் கூடுதல் அக்கறையுள்ள அரசாக இந்த அரசு செயல்பட்டு வருகின்றது. ஏனென்றால் சாதாரணமாக இருப்பவர்களுக்கு உதவி செய்வது என்பது, உயர்த்துவது என்பது வேறு. ஆனால் உடைந்து போன மனிதர்களை புரோக்கன் மேன் என்று சொல்வார்கள். அப்படிப்பட்டவர்களுக்கு பக்கத்துணையாக இருந்து அவர்களுடைய நல்வாழ்வை உறுதி செய்வது என்பது வேறு. இது ஒரு மிகவும் சவாலான ஒரு பணி. சிறையை நாங்கள் எப்பொழுதுமே தண்டனைக்குரிய இடமாக பார்ப்பதில்லை. அதனை சீர்திருத்தத்திற்கான ஒரு இடமாகத்தான் இந்த அரசு பார்க்கின்றது. ஒரு நொடி பொழுதுல ஏற்பட்ட கோபம் காரணமாக குற்றம் செய்து சிலர் தண்டனை பெற்றிருக்கலாம், அல்லது சூழ்நிலை காரணமாக சிலர் குற்றச்செயல்களில் ஈடுபட்டு தண்டனையை பெற்றிருக்கலாம். எது எப்படி இருந்தாலும் நடந்தவை நடந்தவையாக இருக்கட்டும், இனி நடப்பவை வெறும் நல்லவையாகவே இருக்க வேண்டும் என்ற எண்ணம் நமக்குள் ஏற்பட வேண்டும். அதனால் சிறையில் இருப்பவர்களுக்கு செய்யப்பட்ட வசதிகளை விட சிறையில் இருந்து வெளியே செல்பவர்கள், விடுதலையாய் வெளியே செல்பவர்களுடைய நலனிலும் அக்கறை உள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இந்த நிகழ்ச்சி இங்கே ஏற்பாடு செய்யப்பட்டு இவ்வளவு சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. சிறைவாசம் முடித்து விடுதலையாகி வெளியே செல்பவர்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்துகின்ற வகையில், உதவி செய்கின்ற வகையில் ஒரு அமைப்பை ஏற்படுத்தி அதன் மூலம் பொருளாதார ரீதியான உதவிகள் செய்வதுதான் உண்மையிலேயே முழுமையான சமூக சீர்திருத்த நடவடிக்கையாகும். அதற்காக தொடங்கப்பட்டதுதான் இந்த தமிழ்நாடு சிறை மீண்டோர் நலச்சங்கம். இங்கே சொன்னது போல இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் இல்லாத வகையில் ஒரு தமிழ்நாடு சிறை மீண்டோர் நலச்சங்கம் என்பது நம்முடைய மாநிலத்தில் மட்டும்தான் இருக்கின்றது என்பது கூடுதல் சிறப்பு. இந்த நலச்சங்கம் 1921ஆம் ஆண்டு முதல் செயல்பட்டு வந்தாலும் இதுவரை இந்த துறையினுடைய, இந்த சங்கத்துடைய வரலாற்றிலே இதுவரை 2 முதலமைச்சர்கள் தான் இந்த சங்கத்துடைய நிகழ்ச்சிகளில், மேடைகளில் கலந்து கொண்டிருக்கிறாங்க. தமிழ்நாட்டுடைய முன்னாள் முதலமைச்சர் முத்தமிழ் டாக்டர் கலைஞர் அவர்கள் 1972ஆம் ஆண்டு நடைபெற்ற இந்த சங்கத்துடைய பொன்விழா ஆண்டு நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றினாங்க. அதேபோல் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் கடந்த 2023ஆம் ஆண்டு சிறையில் இருந்து விடுதலை பெற்ற முன்னாள் சிறைவாசிகள் 660 பேருக்கு 3 கோடியே 30 லட்சம் ரூபாய் உதவித்தொகையை இதே மேடையிலே வழங்கினார்கள். இன்றைக்கு விடுதலை பெற்ற 750 சிறைவாசிகளுக்கு 3 கோடியே 75 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் உதவித்தொகை வழங்கப்படும் நிகழ்ச்சிகளை அடியே நான் கலந்து கொள்கின்றேன். இந்த உதவியை பெற்றுக்கொண்டு நீங்கள் அனைவரும் கடந்த காலத்தை மறந்து எதிர்காலத்தை பற்றி மட்டும் சிந்தித்து, உங்களுடைய குடும்ப நலனை மட்டும் சிந்தித்து, உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுடைய நலனை மட்டும் சிந்தித்து நல்ல வண்ணம் உங்களுடைய வாழ்க்கையில் முன்னுக்கு நீங்கள் வர வேண்டும். உங்களுக்கு தரப்படுகின்ற அந்த நிதியை ஒரு நல்ல வழியில் நீங்கள் பயன்படுத்த வேண்டும். அதற்கு நம்முடைய திராவிட மாடல் அரசு என்றென்றைக்கும் உங்களுக்கு எல்லா வகையிலும் துணை நிற்கும்.